குழந்தைய எப்படியாவது பிடிக்கணும். இல்லன்னா நம்ம பாஸ் நம்மள சும்மா விட மாட்டாரா? பிடிச்சிடலாம் விடு. ஆன்ட்டி ப்ளீஸ் கதவை தரங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி நான் என்னோட வீட்டுக்கு போகணும். அந்த பேட் அங்கிள்ஸ் என்ன துரத்திட்டு இருக்காங்க. ஹலோ மேடம், உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா குழந்தைய மரியாதையா எங்ககிட்ட ஒப்படைச்சிரு. இவங்க சாதாரண ஆள் இல்லடா. இவங்க கூட ஆள் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாப்பா, 2 வண்டி இருக்கு. எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியலையே. வா கிளம்பு போலாம். சஞ்சனா, அஞ்சலி. ஓம் ஜெயந்தி மண்டலாகாரி காலே கபாலினி துர்கா க்ஷமா சிவா தர்த்தி ஸ்வாஹா சதா நமோஸ்தே. ஓம் ஜெயந்தி மண்டலாகாரி காலே கபாலினி. என் குழந்தைங்கள தான் இருக்கணும். ஸ்வாஹா சதா நமோஸ்தே. ஒரு டீ போட இவ்வளவு நேரமா உனக்கு? சாரி அத்தை. மாமா அத்தையோட ஆதரவுல அஞ்சலி, அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா தாயே. அஞ்சலி, அஞ்சலி, உனக்கு ஒண்ணு இல்ல? நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு எதுவும் அடிப்படல? நீ வீட்டுக்கு எப்படிமா வந்த? உனக்கு யாரை கூட்டிட்டு வந்தாங்க? அந்த ஆன்ட்டி தான் என்ன கொண்டு வந்து விட்டாங்க. ஆண்டியா? ஆண்டியா? வண்டி நிறுத்துங்க, சொன்ன கேளுங்க. யார் இந்த பொம்பளை? அஞ்சலியை வீட்டில் விட்டுட்டு போறாங்க. அஞ்சலிக்கு வீட்டு அட்ரஸ் கூட தெரியாதா? இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி கரெக்டா வீட்டில் டிராப் பண்ணிட்டு போறாங்க? சஞ்சனா, சஞ்சனா எங்க? அஞ்சலி, சஞ்சனா எங்கம்மா?
சஞ்சனா வெளியில இருக்காளா? இல்ல பாட்டி, வெளியே யாருமே இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. குழந்தைய ஒரு லேடி டிராப் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியும்? ஏன்னா அஞ்சலிக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியாது. மிஸ்டர் பிரேம், நாங்க எங்க தரப்புல முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஒருவேளை நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ கவலைப்படாத சீமா. நான் சஞ்சனாவை எப்படியாவது காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். நான் போயிட்டு வரேன் பாட்டி. பிரேம், நானும் கூட வரேன். வா, நம்ம 3 பேரும் ஒரு வேலை பண்ணலாம். இந்த ஏரியா முழுக்க சுத்தி பார்க்கலாம். ஒரு வேலை குழந்தை கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல. வாங்கப்பா. அம்மாடி, அஞ்சலிக்கு பசி எடுக்கும். அவ சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வாமா. நான் உங்க விஷயத்துல என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. தயவு செஞ்சு அதுக்கான தண்டனையை சஞ்சனாக்கு கொடுத்துடாதீங்க. நான் சுகன்யாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் அவளோட குழந்தைக்கு ஒரு தாயை விட அதிகமான அன்பை கொடுப்பேன்னு. சஞ்சனா என்னோட பொறுப்புமா. நீ கவலைப்படாத சுகன்யா. எந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ஒரு குழந்தைங்க, 2 குழந்தைங்க. சஞ்சனா, அப்புறம் அஞ்சலி. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி. சுகன்யா எனக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்திருக்காரு. அதை பத்தி யோசிச்சதில்ல. ஆனா சஞ்சனா என் பொண்ணு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் என் வயித்துல அவளை 10 மாசம் சுமக்கொள்ளல. என்ன அஞ்சலி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அவளும் முக்கியம்தான். என் சஞ்சனாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்கம்மா. சாரி மம்மி. நான் சஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா அந்த பேட் அங்கிள்ஸ் எங்களை துரத்திட்டே இருந்தாங்க. அதனாலதான் நான் சஞ்சுவை விட்டுட்டு வந்துட்டேன் அம்மா. எப்படி நீங்க பேட் அங்கிள் கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி சஞ்சனாவை சீக்கிரமா திரும்பி வந்துடுவா. நான் இவளை மேல கூட்டிட்டு போறேன். நீ இவளுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரியா? சீமா, குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டா கூட அத பெத்த தாயால தாங்கிக்கவே முடியாது. ஆனா இங்க நம்ம சஞ்சனாவுக்கு, எனக்கு தெரியுமா நீ சஞ்சனாவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற. ஆனா அவளோட கவலையில நீ அஞ்சலியை எப்பவும் மறந்துடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இந்த நேரத்துல அவளையும் நீ பாத்துக்கணும். அவ மனசுல இருக்க வேதனைய உன்னால மட்டும்தான் தீர்க்க முடியும். நீ அவளுடைய அம்மா. நீ அவளை கட்டி அணைச்சுக்கிட்டனா அவளுடைய அன்பு கிடைக்கும். ஜெய் துர்கா தேவி அவளை காப்பாத்துவாங்க. பிரேமும் சித்தார்த்தும் இந்த நேரத்துக்கு வந்திருக்கணுமே. சந்துரு, சித்தார்த்துக்கு போன் பண்ணி பாருப்பா. பிரேம்,
சஞ்சு வந்துட்டாளா? சஞ்சனா எங்க? சித்தார்த்தியா சஞ்சனாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இப்ப அவ இல்லாம எப்படி வீட்டுக்கு திரும்ப வந்தீங்க? சித்தார்த்த ஒரு நிமிஷம். இப்ப சஞ்சனா எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அத என்னால தாங்கிக்கவே முடியாது. சிமாத நாங்க சஞ்சனாவை எல்லா இடத்துலயும் தேடணும். ஆனா உங்களால இந்த மாதிரி எப்படி பேச முடியுது? என் குழந்தை எங்க எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியல, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல. இல்ல, அவளை நீங்க சரியா தேடி இருக்கவே மாட்டீங்க. அதனாலதான் என் குழந்தை எங்க இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல. அவ ரோகிணி, அக்கா ப்ளீஸ் அழாதீங்க. வாங்க அக்கா. சஞ்சனா வாங்க. சஞ்சனா, அம்மா தாயே, எதுக்காக என் சஞ்சனாவை இப்படி தண்டிக்கிறீங்க? அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை எனக்கு கொடுங்க. ஆனா என் சஞ்சனாவை திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் சிட்டில இருக்கிற எல்லா செக் போஸ்ட்க்கும் உங்க குழந்தையோட போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, கூடிய சீக்கிரம் உங்க குழந்தை கிடைச்சிருவா. ஹலோ ஹலோ, யாரு யாரு? ஹலோ, பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சா? படம் ரெடி ஆயிடுச்சு. படத்தை ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நல்லது. அப்படின்னா நான் சொல்றத கவனமா கேளுங்க. பணத்தோட நீங்க ஆர்கே மில்லுக்கு வாங்க. அதுவும் தனியா வாங்க. பண பேக்கோட நீங்க மட்டும் தனியா மில்லுக்குள்ள போங்க. நீங்க உள்ள போனதும் இடது பக்கம் மூடி இருக்கிற கதவு பக்கத்துல அந்த பேக்கை வச்சுட்டு நீங்க போயிடுங்க. பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. அப்படியே மில்லை விட்டு வெளியே போயிடணும். இப்போ நான் இன்னும் பேசி முடிக்கல. நீங்க வெளியே போய் எங்க வண்டி பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கணும். எப்போ எந்த ஆபத்தும் இல்லைன்னு எங்களுக்கு நம்பிக்கை வருதோ அப்போ உன்னோட பொண்ணு சஞ்சனாவை நாங்க தானா ஒப்படைச்சிருவோம். வேற ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணணும்னு நினைச்சா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் பொண்ணை சந்திக்கணும்ன்ற உன்னோட ஆசை என்னைக்குமே நிறைவேறாது. புரிஞ்சுதா? நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட நிச்சயமா போக மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி செய்யறேன். என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாதீங்க. முடிஞ்ச என்கிட்ட குழந்தைய பேச வைங்க. அவ குரல யார் போன் பண்ணது? கிட்னாப்பர்ஸ் போனா? அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? சொல்லு சீமா, அவனுங்க என்ன சொன்னானுங்க? ஏன் சீமா அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு. அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க ஒய்ஃபா தனியா மில்லுக்கு வர சொல்லியிருக்கான். நம்ம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். நம்ம கிட்ட நேரம் இல்ல. ஆனா திடீர்னு அவ்வளவு படத்துக்கு நாம எங்க போவோம்? பெரிய படத்துக்கு என்ன பண்றது? இந்த நேரத்துல பேங்க் கூட ஓபன் ஆயிருக்காது. நான் என்னோட நகையை வித்துறேன். அதை வச்சு பாதி படத்துக்கு ஏற்பாடு பண்ணிட முடியும். என்ன பிரேம், நகையில கொண்டு இல்ல பிரேம், நம்ம கிட்ட அதிகமான நேரம் இல்ல. நான் உடனடியே போய் ஆகணும். சீமா நில்லுன்னு சொன்ன. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க என்ன சொல்ல நினைச்சாலும் சஞ்சனா வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, நான் அந்த கிட்னாப்பர்ஸ்க்கு பணம் கொடுக்கறதா இல்ல. இப்ப நீங்க பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? சீமா, சஞ்சு கிட்னாப் ஆனதுனால நீ உன்னோட சுயநினைவை இழந்திருக்க. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி,
போலீஸ் உதவி இல்லாம உன்னால சஞ்சுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. ஆனா ஆனா இந்த கிட்னாப்பர் ரொம்ப தெளிவா பேசிட்டு அவங்க இருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க சீமா. போலீஸ் நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கும்போது நீ ஏன் அந்த உதவியை வேண்டாங்க? கிட்னாப்பர் அவனே நம்மள போலீஸா இன்வால்வ் பண்ண கூடாதுன்னு சொன்னப்போ நம்ம இன்வால்வ் பண்ண கூடாது. அதோட சஞ்சனாவை விட நமக்கு பணம் அவ்வளவு முக்கியமா என்ன? உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவை எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் எதிர்த்து நிப்பீங்க. ஆனா இந்த தடவை நீங்க 2 பேரும் ஒருத்தர் எதிர்த்து நிக்கணும்னு ஏன் இப்படி அடம்பிடிக்கிறீங்க? ரோஹிணி, ரோகிணி, நீ என்ன பேசிட்டு இருக்க? பிரேமோட வார்த்தைகளை நீ அவமதிக்கிற மாதிரி இருக்கு. ரோகிணி, விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. சஞ்சனா சீமாவுக்கு எப்படி பொண்ணோ அதே மாதிரி பிரேமுக்கும் அவ பொண்ணுதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்கும் இந்த மாதிரி தோணும். ஆம்பளை அழுதா அவன் பலகீனமானவனா. ஒருவேளை ஆம்பளை அழாம அவன் பேலன்ஸ்டா பிரச்சனையை சால்வ் பண்ண முயற்சி பண்ணா அவனுக்கு அக்கறையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்துல நாம இப்ப பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். சித்தார்த் சொல்றது சரிதான் போல இருக்கு. ஓகே இன்ஸ்பெக்டர் சார், இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நான் இதை ஒத்துக்கிறேன். கிட்னாப்பர்ஸ் உடைய பேச்சு கேட்டா உங்க இடத்துல என்னுடைய ஒய்ஃப் இருந்தாலும் அப்போ ஒருவேளை இப்படிதான் பயப்படுவாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணா மேக்ஸிமம் சான்ஸ் உங்க குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். இங்க பாருங்க, கிட்னாப்பர்ஸ் என்ன கேக்குறாங்களோ நாம அதை அப்படியே செய்யலாம். ஆனா வித்தியாசம் என்னன்னா, உங்க குழந்தைங்க உங்க கைக்கு நல்லபடியா வந்து சேர்ந்ததும் நாங்க கிட்னாப்பர்ஸ சுத்தி வளைச்சிடுவோம். இன்ஸ்பெக்டர் சார், அவன் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டீங்கல்ல? அப்படி இருந்தோம் நீங்க என்னோட குழந்தை பழைய வச்சு அந்த கிட்னாப்பரை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சரியாதான் சொல்றீங்க. அக்கா, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாம இப்போ இந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா நமக்கு சஞ்சனா திரும்ப கிடைச்சிடுவா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார் அந்த கிட்னாப்பர்ஸ் கூட பிடிச்சிடுவாங்க. சீமா, நான் சொல்றத புரிஞ்சுக்க. நீ அவசரப்பட்ட தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்க. அதை நினைச்சு நாம 2 பேரும் அப்புறம் வருத்தப்பட வேண்டியதாயிடும். தயவு செஞ்சு இன்ஸ்பெக்டர் சார் நம்ப. அவர் எப்படியாவது நம்ம சஞ்சனாவை காப்பாத்துவார். போதும் பிரேம். சீமா கிட்ட இப்ப நீ எதுவும் பேசாத. அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை செய்ய விடு. அம்மாடி சீமா, நீ காசை பத்தி கவலைப்படாத. நான் உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன். எடுத்துட்டு வந்து அதுக்கு அவசியமே இல்ல. ராஜேந்திரா, சுஜாதா, நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. சீமாவுக்காக பணம் எடுத்துட்டு வரணும். சரி. சஞ்சனா எங்க கிட்ட திரும்ப வந்து சேர்ற வரைக்கும் அவளை பார்த்த வேண்டியது உங்க பொறுப்புமா? அம்மாடி சீமா, இந்தம்மா. கவலைப்படாம இருமா. சஞ்சனாவுக்கு எதுவுமே ஆகாது. அந்த அம்மன் மேல நம்பிக்கை வை. அந்த அம்மா எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சனாவுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாது. போமா, சீக்கிரமா போ. பிரேம், நில்லுப்பா.